அனைவருக்கும் வணக்கம். இது பிரபல்யோ அஸ்ட்ரோ வழங்கும் வாராந்த இன்றைய தலைப்பு 6ஆம் பாவகம். தொழில் ஸ்தானம், அதாவது சுய தொழில் மற்றும் ருணரோக சத்துருஸ்தானம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வாரம் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்மளோட குரூப்ல பார்த்தீங்கன்னா 3 விதமான யூடியூப் சேனல் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா பிரபல்யோ அஸ்ட்ரோன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாரி ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குதுங்க. ஸ்ரீ ரங்கா அண்ட் எம்எஸ் அஸ்ட்ரோ அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல். ஸோ இந்த 3 சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போடுற வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் நிறையா நிறையா பேர் இதை பார்த்து பலன் அடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம 6ஆம் பாவகம் அப்படின்னா என்னன்னு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வாரம் பார்க்க போகிறேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி விநாயகர் ஸ்துதி. 5 கருத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பரை போலும் மேற்றினை நந்தி மகந்தனை நாணக்கொழுந்தனை புந்திகள் வைத்தடி போற்றுகின்றனே. தங்கமான் மலுவோடிந்தி தன்மதிர் தலையர் கொண்டேன் மங்கையர் பதிச்சென மாமலை ஜோதிடத்தை இங்கினா முறைப்பதற்கோர் இமையனும் பிழை வராமல் செங்கன்மால் மருகன் யானை சிறன் பதங்காப்புதாமே சின்னஸ்து. ஸோ 6ஆம் பாவகம் அப்படின்னு பார்த்துட்டோம்னாலே ருணரோக சத்ருஸ்தானம். ஸோ 6 அப்படின்னாலே கடன் நோய் வழக்கு சம்பந்தமான பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ புதன், ஸோ ஒருத்தருக்கு புதன் திசை நடக்குது அப்படின்னாலே நம்ம எடுத்த நோய் நம்ம சொல்லிடலாங்க, அவங்க கடன் நோய் வழக்குல ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ கடனே இல்லைனாலும் அவங்களுக்கு நோய் ஏற்படும், இல்லைன்னா வழக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ புதன் திசை நடந்தாலே இதுல இந்த ப்ராப்ளம் ஏற்படும், 3ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிடலாங்க. ஸோ இதை எப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் பாவத்தை பார்த்தீங்கன்னா நெருப்பு ஸ்தானம், நெருப்பு தத்துவம், நில தத்துவம், காற்று தத்துவம், நீர் தத்துவம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிறாங்க. இப்போ நெருப்பு தத்துவத்துல போய் உங்களுடைய 6ஆம் அதிபதி இருந்துச்சு அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோயை உண்டு பண்ணுங்க. அதாவது நெருப்பு ராசியில போய் உங்களுடைய 6ஆம் அதிபதி போய் விழுந்தால் உங்களுக்கு அது நோயை உண்டு பண்ணுங்க. அதே நில தத்துவத்துல போய் உங்களுடைய 6ஆம் அதிபதி நின்றுச்சு அப்படின்னா உங்களுடைய லக்னத்துக்கு நில தத்துவத்துல போய் 6ஆம் அதிபதி இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுடைய தொழில்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சுய தொழில்ல, அதாவது அடிமை வேலையில ஒரு முன்னேற்றத்தை நல்லா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்து காற்று தத்துவத்துல போய் உங்களுடைய 6ஆம் அதிபதி இருந்துச்சு அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. நீர் தத்துவத்துல போய் உங்களுடைய 6ஆம் அதிபதி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கடன் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த நெருப்பு தத்துவம், நில தத்துவம், காற்று, நீர் தத்துவம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த தத்துவத்துலலாம் இந்த 6ஆம் அதிபதி இல்லாமல் இருக்கிறது நல்லதுங்க. ஸோ மெயினாக இந்த 6ஆம் அதிபதி லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி போய் நீசம் பெறுவது நல்லது. உச்சம் பெறாம நீசம் பெறுவது நல்லது. குரு பார்வையில் இருக்கிறது சிறப்பு. இப்போ குரு பார்வையில் இருந்துச்சுன்னா இதோட பலன்கள் மாறுபடும். இந்த கடன் நோய் வழக்கெல்லாம் கொஞ்சம் மட்டுப்படும் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் அதிபதி மெயினா போய் 6, 8, 12 மறையிறது நல்லதுங்க. நீசம் பெறணும். நீசம் பெற்றாலும் இதோட 6ஆம் அதிபதி வலு இல்லாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 6ஆம் அதிபதி வலுப்பட்டுச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்தமா தொழில், அதாவது சுய தொழில் அடிமை தொழில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2, 6, 10 தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னாலே இது பார்த்தீங்கன்னா கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தொழிலில் நீங்கள் அடிமை தொழிலுக்கு போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சொந்த தொழில் இல்லாமல் அடிமை தொழில் போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியும் பார்க்கணும், காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதியும் பார்க்கறது நல்லது. ஸோ இந்த 2 அதிபதியும் ஒரு பலம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஓரளவு ஒரு உங்களுக்கு 6ஆம் அதிபதி ஸ்தான வலு கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த கடன் நோய் வழக்கெல்லாம் மட்டுப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டையும் பார்க்கணும். ப்ளஸ் சந்திரனுக்கு 6ஆம் அதிபதி பார்க்கணும். இந்த 3ல 2 நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த கடன் நோய் வழக்கெல்லாம் மட்டுப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 3க்குமே 6ஆம் அதிபதி உங்களுக்கு நல்ல பலமா இருந்துச்சு அப்படின்னா கடன் நோய் வழக்கு சம்பந்தமானது ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பா ஏற்பட்டே தீரும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இதுக்கு பார்த்துட்டீங்கன்னா அதுக்கு 7ஆம் இடமான
உங்களுக்கு 6ஆம் அதிபதிக்கு 7ஆம் இடம் தான் வந்து நிவர்த்தி ஸ்தானம். அதாவது 7ஆம் பார்வை இங்க வந்து நிவர்த்தி ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எங்க இருக்கோ இப்போ கன்னியிலேயே வச்சுட்டோம்னா கன்னிக்கு 7ஆம் இடங்கிறது மீனம். மீனங்கிறது திருச்செந்தூர். அப்போ திருச்செந்தூர் வழிபாடு பண்றது. ஸோ இப்படியே ஒவ்வொரு இதை வந்து பார்த்துக்கிறது வந்து நல்லதுங்க. ஸோ வியாழக்கிழமை குருங்கிறது வியாழக்கிழமை. அப்போ வியாழக்கிழமை திருச்செந்தூர் வழிபாடு பண்றது ஒரு சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த அதாவது கன்னியில வந்து உங்களுடைய 6ஆம் அதிபதி இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த வழிபாடுகள் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நிவர்த்தி அடையும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இப்போ 6ஆம் அதிபதியில பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம் வந்து வரும். காலபுருஷ தத்துவப்படி 6ல பார்த்தீங்கன்னா உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் வந்து இந்த கன்னியில வந்து வரும். இப்போ இந்த கன்னி அப்படின்னு பார்த்துட்டிங்கனாலே உத்திரம் அப்படின்னாலே அது வந்து சூரியனோட வீடு. சூரியனோட திசைகள் வந்து நடக்கும். இப்போ சூரியன் அப்படின்னாலே நெருப்பு தத்துவம். அப்போ நெருப்பு அப்படின்னா வந்து இந்த சூரியன் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தாலே வந்து இவங்களுக்கு வந்து இந்த வயிறு சம்பந்தமான நோய்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. உத்திரம் அப்படிங்கிறது ஏன்னா 6ஆம் இடங்கிறது நம்மளுடைய அடிவயிறு குறிக்கும் கன்னிங்கிறது. அப்போ வந்து இந்த உத்திர நட்சத்திரத்துல பிறந்தாங்க அப்படின்னாலே இவங்களுக்கு வந்து அடிவயிறு சம்பந்தமானது, அதாவது 6ஆம் பாவத்துல வந்து இருக்கிற நட்சத்திரமா இருக்கிறதுனால இவங்களுக்கு அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், நோய் சம்பந்தமானது கொஞ்சம் தாக்கம் அதிகமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே சமயம் இங்க வந்து ஒரு நிபுணத்துவமா இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். சூரியன் புதன் சேர்க்கை அப்படின்னாலே இவங்க ஒரு கால்குலேஷன் மைண்ட் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஒரு அதாவது ஒரு நிபுணத்துவ தத்துவத்துல வந்து இருப்பாங்க. ஒரு கால்குலேஷன் போட்டு எதுவுமே ஒரு டீம் லீடர் அந்த இதுல வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன், சந்திரன் அதாவது அஸ்தம். அஸ்தம் சந்திரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இவங்களுக்கு வந்து சந்திரன் அப்படின்னாலே இடம் மாறுதல் வந்து கண்டிப்பா இருக்கு. இந்த அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தாலே வந்து தொழிலுக்காக இடமாற்றம் இல்லைன்னா வந்து வேற ஏதோ ஒன்றுக்காக வீடு இடமாற்றங்கள் சொந்த வீட்டில் இல்லாமல் வேற வீட்டில் வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த அஸ்த நட்சத்திரக்கார் பார்த்தீங்கன்னா மெயினாக டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சொந்த வீடு இல்லாமல் இவங்க வந்து வீடு கட்டாமல் வீடு வாங்குறது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பை வந்து தரணும். சொந்த வீடு கட்டாமல் ஏதோ ஒரு வீடு வந்து வாங்கினாங்கன்னா நல்லது. இடம் மாற்றங்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த அஸ்த நட்சத்திரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சித்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை புதன் அப்படின்னாலே இது வந்து பகை அப்படின்னு வந்து அர்த்தம். புதனுக்கு செவ்வாய் வந்து பகை அப்படிங்கிறப்போ இந்த இடம் சம்பந்தமானது டாக்குமெண்ட் சம்பந்தமானதுல எல்லாம் வந்து பிரச்சனைகள் வழக்கு இதெல்லாமே வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இவங்களுக்கு இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து இந்த சித்திரை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ உத்திரம் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து நோய் கண்டிப்பாக வந்து வயிறு சம்பந்தமான நோய் இருக்கு. அஸ்தம் அப்படின்னாலே இடம் மாறுதல் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. சித்திரை அப்படின்னாலே இவங்களுக்கு வந்து ஒரு இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இது வந்து காலபுருஷனுக்கு 6ஆம் இடமா வந்து நம்ம சொல்றோம். ஸோ இந்த 6ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா கன்னி வீடு தான் வந்து உங்களுக்கு இது வந்து நாய் வீடுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த கன்னியில ஒரு கிரகம் வந்து திசா நடந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து இந்த தெருநாய்களுக்கு வந்து பிஸ்கட் கொடுக்கறது, வரிக்கி இது மாதிரி சம்மந்தப்பட்டது பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பரிகாரமா வந்து இது வந்து சொல்லலாங்க. ஏன்னா கன்னிங்கிறது ஒரு 2 பெண்களை குறிக்கிறது. அதனால வந்து அது ஒரு நாய் வீடுங்கிறதுனால வந்து ஸோ இவங்களுக்கு இந்த வழிபாடுகள் பண்ணாங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நிவர்த்தியா வந்து இந்த 6ஆம் அதிபதி வந்து சொல்லலாம். ஸோ இப்போ 6ல வந்து இப்போ 6ஆம் அதிபதி இப்போ உங்களுக்கு லக்னத்திலேயே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு குரு குரு பார்த்துட்டான் லக்னத்தை அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. இல்லைன்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு நோய் வந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்துட்டான். குரு பார்த்துட்டா அது வந்து நிவர்த்தி ஆகும். இல்லைன்னா வந்து இது ஒரு நோய் சம்மந்தமானது, கடன் இது சம்மந்தமானது இருந்துகிட்டே இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா இவங்க கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னா இந்த நோய் இது வழக்கு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் வந்து வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் அதிபதி போய் இப்போ 2ல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு அதாவது வந்து அடிமை தொழில்ல ஒரு நல்ல வருமானம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ 6ஆம் அதிபதி போய் 3ல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறுதூர பயணத்துல வந்து ஒரு உள்ளூர்லயே ஒரு ஒரு 60 கிலோமீட்டர்ஸ்ல வந்து ஒரு வேலை பண்ணுவாங்க, வேலைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் அதிபதி 3ல இருந்தா
இவங்களோட முயற்சியெல்லாம் கொஞ்சம் பலன் அளிக்காம வந்து கொஞ்சம் தோல்வியில முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. 6ஆம் அதிபதி 3ல இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சிறு ஒரு பயணத்துல வந்து வேலைக்கு போவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ 6ஆம் அதிபதி போய் 4ல இருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மாளுக்கு வந்து அம்மா வழியில வந்து அம்மா வந்து வேலைக்கு போவாங்க, அடிமை தொழிலுக்கு போவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. 6ஆம் அதிபதி போய் 5ல இருந்துச்சுன்னா, அதுக்கு 6க்கு 12ங்கிறனால, அப்போ வந்து அவங்களுடைய மாமா ஸ்தானத்துக்கு இதெல்லாமே வந்து பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ 6ஆம் அதிபதி 6லயே இருந்துச்சுன்னா, இந்த கடன் நோய் வழக்கு சம்மந்தமான ஏதோ ஒரு பிரச்சனைகள வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 6 கூடயன் போய் 7ல இருந்துட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட மாமாவோட வருமானம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். சித்தியோட வருமானம், சின்ன மாமாவோட வருமானம் எல்லாம் வந்து நல்லா இருக்கு. வருமானத்த பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 6 கூடயன் 8ல இருந்துட்டாங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு இது சம்மந்தமான நோய் சம்மந்தமானதாவே ப்ராப்ளமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 6 கூடயன் போய் 9ல இருந்துட்டா தகப்பனார் சொத்துகள் வந்து ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. 6 கூடயன் போய் 10ல இருந்துட்டாங்கன்னா, இவன் தொழில் செஞ்சான்னா, தொழில்ல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆ அதாவது ம் ஆ தொழில் வந்து மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது பண்ணான்னா, எனக்கு வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். 6 கூடயன் 11ல போயிட்டா, 6க்கு ஆ ஆ 11 பார்த்தீங்கன்னா, மூத்த சகோதர வழியில வந்து அதாவது லாபஸ்தானங்கள் வந்து கொஞ்சம் இங்க கம்மியா இருக்கு. 6 கூடயன் 11 போயிட்டா தடைகளா ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். 6 கூடயன் போய் 12ல இருந்துட்டான்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இந்த அயன சயன போகத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு பண்ணும். தூக்க சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது 6ஆம் அதிபதி போய் மெயினா குரு பார்த்துட்டான்னா, இதுக்கெல்லாம் வந்து நிவர்த்தி அப்படின்னு சொல்லலாம். ஸோ 6ஆம் அதிபதி வந்து ஒரு பிரச்சனை குடுத்துச்சு அப்படின்னா, அதுக்கு 7ஆம் இடம் தான் வந்து நிவர்த்தி ஸ்தானம். ஸோ அப்ப அந்த 7ஆம் இடத்துக்கு வந்து நம்ம நிவர்த்தி பண்ணோம்னாலே, இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே. ஓகே. நன்றி சார். ஸோ மிக்க அடுத்த நன்றி சார். ஆ மிக்க நன்றி சதீஷ் சார். ரொம்ப ஓகே. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க வழக்கம் போல. மிக்க நன்றி. அடுத்ததா ஓகே அடுத்து சார். யார் பேசுங்க? அடுத்து நீங்க பேசுறீங்களா? சரிங்க சார். நான் பேசுறேன் சார். ஓகே சார். ஆ, அடுத்ததாக ஆ, தேனியைச் ஆ, சேர்ந்த திரு வாய்ப்புக்கு ராம்குமார் அவர்களை அழைக்கிறோம். வாங்க சார். மிக்க மிக்க நன்றி சார். இந்த வாய்ப்பு வழங்கியதுக்கு மிக்க நன்றி. சார் சிறப்பா விளக்கம் கொடுத்திருந்தாரு. அதுக்கு மேல சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எடுக்கிறேன். அவர் கணக்கு சேர்க்கிற மாதிரி. ஒண்ணு வந்து 6ஆம் அதிபதிக்கு நம்ம அதாவது 12 பாவம் 12 அதிபதிகள் நமக்கு முக்கியம் வாழ்க்கையில. நம்ம ஜாதக கட்டத்துல. அதுல 6ஆம் அதிபதிக்கு என்ன முக்கியத்துவங்கிறது தான் நம்ம இன்னைக்கான டாபிக். 6ஆம் அதிபதிங்கிறது ரொம்ப அதிகமா வலுத்தாலும் நமக்கு பிரச்சனை, வலு இல்லாம இருந்தாலும் பிரச்சனை. இது எப்படின்னா, நம்ம எதிரி இருக்கணும். ஆனா எதிரி அவன் வேலைய மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இதோட தாற்பயம். அப்ப அது எப்படி அவன் வேலைய மட்டும் பார்க்கணும்னா, இந்த மாரி நம்ம லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியோ, இல்ல ஆ குரு காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி குருவோட பார்வையில இருந்துட்டா, அவர் நமக்கு பெரிய தீங்கு பண்ண மாட்டார். இதுதான் நம்ம சரிசால சொல்லியிருந்தாரு. இததான் நானும் வலியுறுத்துறேன். இப்போ இந்த 6ஆம் அதிபதினால என்ன விஷயம் நடக்கும்? 6ஆம் ஆதிபத்தியம் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா, முக்கியமா நல்ல விஷயங்கள பத்தி பேசணும்னா, வேலை, உழைக்காமல் வரக்கூடிய பணம், திடீர் அதிர்ஷ்டம், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம். மிச்சம் எல்லாமே கெட்ட விஷயங்கள் தான். கடன் நமக்கு தேவையில்ல, நோய் தேவையில்ல, வழக்கு தேவையில்ல, விபத்து தேவையில்ல. சிறு சிறு விபத்துகள்லாம் குறிக்கிறது அதான். அது 6ஆம் இடம். இந்த மாரி இது திருட்டு போறது, யாராவது நம்மள நம்ப வச்சு ஏமாத்துறது, இதெல்லாம் 6ஆம் இடம் சம்மந்தப்படும்போது 6, 8 சம்மந்தப்படும்போது கனெக்ஷன் ஆகும்போது இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நம்ம அவயோக பாவங்கள். அப்ப இந்த பாவங்களோட அதிபதிகள் எவ்வாறு இருந்தா, அதாவது எப்படி இருந்தா நமக்கு நல்லதுங்கிறத நம்ம இங்க பேசுறோம். அப்படி பேசும்போது 6ஆம் இடத்துக்குரியவர் வந்து நட்புக்கு கீழ போகாம இருக்கிறது நல்லது. நட்பு வீட்ல இருக்கிறது பெஸ்ட். அதுக்கு மேல ஆட்சி உச்சம் மாறுறது வந்து சிறப்பு கிடையாது. அப்படி ஆட்சி உச்சம் ஆனா வேலை நல்லா இருக்கும். அந்த ஆ ஜாதகர் வேலைன்னு வேலையில தான் இருப்பாரே தவிர, தொழிலுக்கான இத பண்ண மாட்டாரு. ஆனா அதுல ஒரு விதிவிலக்கு என்னன்னா, அது 10ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானமா மாறுனால, அவருக்கு வந்து தொழில்ல கொஞ்சம் வேலையும் செஞ்சுட்டு 2ஆம் நிலை வருமானமா
ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றது, லாட்டரி சீட்டுக்கு இன்வெஸ்ட் பண்றது, இல்ல ஷேர் மார்க்கெட்ல போடுறதுக்கெல்லாம் வந்து இந்த 6ஆம் அதிபதி துணை பண்ணுவார். ஸோ 10க்கு 6ங்கிற போது தொழிலுக்குரியது அதிர்ஷ்டத்தை அந்த பாக்கியஸ்தானம் அதிபதி வலுப்பெறுவாங்க. அதுல ஒரு நல்லது நடக்குது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இது மட்டும் இல்லாம இவர் வந்து அஸ்தங்கம், நீசம், பகை இந்த மாதிரி இடங்கள்ல போகும்போது ஜாதகரை வந்து கொஞ்சம் கடுமையான விஷயங்கள்ல பாதிக்கவே செய்யுது. அதாவது தேவையில்லாத கடனை ஏற்படுத்துறதோ, இல்ல தேவையில்லாத வம்பு வழக்குக்கு போறதோ, இல்லாத பிரச்சனைகளுக்கு வாய் கொடுத்து பிரச்சனையை ஏற்படுத்துறது, அடுத்தவங்க வீட்டுக்கு ஜாமீன் போட்டுட்டு மாற்றுறது, இதெல்லாம் வந்து பலவீனமான ஆள். அதே மாதிரி அவருக்கு ஜாதகருக்கு வந்து வேலைக்கு போற இன்ட்ரெஸ்டே வராது. அதுக்கு 10ஆம் இடத்து போயிடணும் தொழில் பண்ணுவாரான்னு. ஸோ 6 கெட்டுச்சுன்னா 10க்கு போயிடணும் தொழில் பண்ணுவாரான்னு. இப்ப 6ம் கெட்டு 10ம் கெட்டு போச்சுன்னா நிறைய பேர் வீட்டுல சும்மா உட்காந்துருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியும் கெட்டு போயிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு தாற்பயமான ஒரு விஷயம். ஸோ இது வந்து ஒரு பொதுவான விதி. இது போக விதிவிலக்குகள் இருக்கு. 6ஆம் இடத்துக்கு என்ன தொடர்பு இருக்கு, 10ஆம் இடத்துக்கு என்ன தொடர்பு இருக்கு, காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி சனிக்கு என்ன தொடர்பு இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துதான் நம்ம வந்து அவர் வேலை செய்வாரா, செய்ய மாட்டாரா, இல்ல அவர் தொழில் பண்ணுவாராங்கிறது பல கணக்கீடுகள் இருக்குது. நம்ம இன்னைக்கு பேசுற டாபிக் வந்து 6ஆம் அதிபதிங்கிறதுனால அவர் நமக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற போது அவரோட நல்ல வேலையா நம்ம வேலை செய்யக்கூடிய விஷயத்த அது குறிக்குது. 1. 2வது நமக்கு திடீர் அதிர்ஷ்டம் இல்ல 2ஆம் வழி வருமானத்தை குறிக்கிற இடத்து அதுதான் குறிக்குது. இதெல்லாம் நமக்கு எப்ப நடக்கும் அப்படின்னா அதுக்கு குரு பார்வையோ இல்ல லக்னத்துக்கு 5, 9 கூடிய தொடர்பு ஏற்படும் போது அதுக்கான அதிர்ஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறோம். இது வந்து ஒரு விஷயம். இது போக இந்த 6ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா 6 லக்னங்களுக்கு வச்சு செய்வார். ஏன் வச்சு செய்வார்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மேசத்துல இருந்து ஒரு மீனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஆண் பெண் வீடுகளை 2ஆ பிரிப்பாங்க. மேசம் ஆணுன்னா ரிஷபம் பெண். இப்படி 12 கட்டத்துக்கு போட்டு வந்தீங்கன்னா மீனம் வந்து பெண் வீடா வந்து முடியும். அப்போ இந்த 6 பிரிவு இங்கிட்டு 6 இங்கிட்டு 6ன்னு 2 பிரிவா பிரிஞ்சு ஆண் லக்னம் 6, பெண் லக்னம் 6ங்கிற போது இந்த ஆண் லக்னங்களுக்கு 6ஆம் அதிபதி தான் பயங்கரமா செய்வார். அப்போ மிச்ச பெண் லக்னங்களுக்கு 6ஆம் அதிபதி செய்ய மாட்டாருன்னா அது 2ஆம் அதிபத்தியமா அவரே வந்துருவார். உதாரணத்துக்கு நான் இப்போ 12 லக்னத்துக்கு சொல்றேன், நீங்களே பாருங்க. இந்த 6ஆம் அதிபதி தசை வரும்போது அந்த பருவத்துக்கு ஏத்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஒண்ணு, இந்த 6ஆம் அதிபதி வந்து சிறு வயசுல வந்தா நோயை கொடுப்பார். மத்தியம வயசுல வந்தா கடனை கொடுப்பார். இல்ல கொஞ்சம் பரு வயசை தாண்டி கொஞ்சம் இதாச்சுன்னா வழக்க கொடுப்பார். இதுல வந்து வழக்கு நோய் ஏதாவது ஒண்ணு கொடுத்துருவாரு. இப்படி இருக்கும்போது அந்த பருவத்துக்கு ஏத்த மாதிரி அந்த 6ஆம் அதிபதி செயல்படுவார். அந்த 6ஆம் அதிபதி செயல்படும் போது அவர் சுபரோட பார்வை இல்லாம பாவரோட சேர்ந்து இருந்தா இன்னும் பேயாட்டம் ஆடக்கூடிய தன்மை ஏற்படும். இந்த 6ஆம் ஆதிபத்தியத்தை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். 6, 8 பாவங்கள்ல கூடிய அது எப்படி இருக்கணும்னு ஒரு கணக்கு போட்டு எடுக்கிறது தான் ஒரு சிக்கலான ஒரு விஷயம். சதீஷா சொன்ன மாதிரி அந்தந்த பாவங்கள் இருக்கும்போது அந்தந்த பாவத்தை கெடுத்துதான் பலனை செய்வார் 6ஆம் அதிபதி. அந்த உயிர் ஒருவனை கெடுப்பாரு. அதுல பலனை கொடுக்க அவங்க மூலமா பலனையும் கொடுக்கத்தான் செய்வார். இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். 2வது 6ஆம் அதிபதி இப்போ எந்த இடத்துல விட்டா 6ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா எந்த சுபர் தொடர்போட இருக்கும்போது நல்ல தொழில், நல்ல வேலை, நல்ல கடன், அது மூலமா வளர்ச்சி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துடுறது ஒரு பக்கம். சரிங்களா? இது இல்லாம அந்த 6ஆம் அதிபதி அந்த ஆண் லக்னங்களுக்கு மட்டும்தான் சிறப்பான அபயோதேசங்கள் செய்வார். இதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா மேச லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியா வரவர் புதன் ஆகவே ஆக மாட்டார். அவருக்கு 8ஆம் அதிபதியா பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்துருவார். சோ அவர் தனக்கு தானே எதிரியா இருந்தாலும் பெருசா கெடுத்துக்க மாட்டார் மேச லக்னத்துக்கு. அது அப்படியே நீங்க மிதுன லக்னத்துக்கு போங்க. மிதுன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய் வருவார். நீங்க எப்படி இங்க மேச லக்னம் புதன் வந்தாரோ அதே மாதிரி நீ எனக்கு நல்லது செய்யல இல்ல நான் உனக்கு நல்லது செய்ய மாட்டேன்னு அவங்களுக்குள்ள அந்த ஒரு கடும் அந்த தசை வரும்போது எந்த வழியிலாவது கெடுத்து விட்டு போயிடுவாங்க. என்னதான் சுப தொடர்பு இருந்தாலும் அந்த பலன் குறையுமே தவிர கெடுக்கிறத கெடுக்கத்தான் செய்வாங்க. இது எப்படின்னா ஓங்கி கொட்டும் போது ஒருத்தர் கையில துண்டை போட்டு இழுத்துட்டா ஒரு லைட்டா ஒரு கொட்டு விழுகும். அந்த மாதிரிதான் சுபரோட பார்வை வந்து அந்த இடத்த கொஞ்சம் மட்டுப்படுத்துமே தவிர கொட்டு உழுவுறதுதான். சரிங்களா? இது அவயோக இது.
அடுத்து மிதுன லக்னத்தை தாண்டி சிம்ம லக்னத்துக்கு போங்க. சிம்ம லக்னத்துக்கு சனி தசை வரவே கூடாது. வந்துச்சுன்னா அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி படாத பாடுபடுவாங்க. மனைவியினால துன்பம், செய்த தொழில்னால துன்பம் அப்படின்னு என்னென்ன விஷயங்கள் வந்து சனி சிறப்பா செஞ்சு போயிடுவார். தொழில் லாஸ், கையில இருக்க பணம் இருக்கு, கூட்டாளிகளால் இருக்கு துன்பங்கள் எல்லாமே கொடுத்துட்டு போயிடுவார். அடுத்து நீங்க வந்து சிம்மத்துக்கு அடுத்து துலாமுக்கு வந்து பாருங்க. துலாமுக்கு குரு வந்து நல்லதே செய்ய மாட்டார். அவர் வந்து பெரிய மனுஷனால தொல்லை, பிள்ளைகளால தொல்லை, யாருனால நம்பிக்கை பணத்தை கொடுப்பாங்க, பணத்தை கடன் வாங்குவாங்க, கடன் வாங்கினவங்க கொடுத்தவங்க ஏமாத்திட்டு போயிடுவாங்க, கடன் வாங்குறவங்களுக்கு பின்னாடியே வந்து துரத்துவாங்க. சோ குரு தனக்காரங்க தனது மூலமாவே அவர் வந்து பாடாப்படுத்துவார். அடுத்து நீங்க தனுசு லக்னத்துக்கு வந்து பாருங்க. தனுசு லக்னத்துக்கு 6ஆம் சுக்கிரன் 6-11 இருந்தாலும் பெண்களால் தொல்லை. தனுசு லக்னக்காரங்கள்ட்ட சுக்கிர திசை வந்தவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. அவ்வளவு நடுத்தருக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அவர் அவ்வளவு வச்சு செஞ்சிருவாரு. வந்து முக்கியமா பெண்களால வேலை செய்யற இடத்துல, இல்ல வீட்டுல எல்லாத்துலயும் துன்பம்ங்கிறது தனுசு லக்னத்துக்கு பெண்ணில் அடங்கானது. ஆடம்பரமா இருக்குன்னு நினைச்சாலே அதுல ஏதோ ஆசையை காட்டி கூட்டு போய் நல்லா கவுத்துட்டு போயிடுவாரு. அவமானம் பெண்களால் உறுதி அப்படிங்கிறது சிறப்பா செஞ்சுருவார். அப்படியே நீங்க வந்து கும்ப லக்னத்துக்கு போங்க. கும்ப லக்னத்துக்கு சந்திர தசை. மத்தவங்களுக்காவது வேற 2 ஆதிபத்தியம் இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இந்த கும்ப லக்னத்துக்காரங்களுக்கு சந்திர தசை வரவே கூடாது. வரணும்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில நல்ல நட்பு நிலைமையில ஓரளவுக்கு சுபரோட பார்வையில இதுல இருந்துட்டா கொஞ்சம் தப்பிச்சாங்க. ஆனா சிறு வயதிலேயே வந்துட்டா சின்ன அளவு இதுல போயிடும். ஆனா மத்தியம வயதுக்கு மேல முக்கியமா முதிர்ச்சியில வந்தா அவங்களால நோயும் வந்து கையில காசு இல்லாம போய் நடுத்தருக்கு நிறைய பிசினஸ் பண்ணாங்கன்னா கொண்டு வந்தது சந்திர தசை தான். சோ இதுல இந்த 6 பேரும் மத்த பெண் லக்னங்களுக்கு காட்டிலும் ஆண் லக்னக்கு அந்த 6 ஆதிபத்தியம் பெறவங்க, 6ஆம் ஆதிபத்தியம் பெறவங்க சொல்லுக்கு சொல்லில் அடங்காத துயரத்தை கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். இதுல விதிவிலக்க தப்பிச்சவங்க இந்த லக்ன சுபர்களோட தொடர்பு இல்ல காலபுருஷன் போதக்கூடிய தொடர்பு இருக்கவங்க கொஞ்சம் மாறுதல் பெறலாமே தவிர இவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள் சொல்லில் அடங்காதது. ஒருத்தருக்கு 6ஆம் அதிபதி தசை நடக்கும்போது எந்த லக்கணத்துல பிறந்தவனா இருக்கட்டும், 6ஆம் அதிபதி தசை நடக்கும்போது கல்யாணம் பண்ணாங்கன்னா ஆணோ பெண்ணோ அவங்க கோட்டுப்படி ஏறாம இருக்க மாட்டாங்க. அவங்க வம்பு வழக்கு சந்திக்காம இருக்க மாட்டாங்க. சோ அதனாலதான் நம்ம ஜோசியக்காரங்கள்லாம் நம்ம சொல்றோம் 6ஆம் அதிபதி தசை நடக்கும்போது திருமணம் செய்வது பார்த்து செய்யணும். அப்படி செய்யலைன்னா ஏன்னா அது காத்திர பாவத்துக்கு 12ஆம் இடம். 12ஆம் இடங்கிற போது அயன செய்யணும் கோபம் பிரிவையும் கொடுத்துருது. அப்ப அது வந்து மனைவியும் இல்ல வாழ்க்கை துணை யார் வந்தாலும் அவங்களோட நிம்மதியா வாழ விடுறது கிடையாது. அதுக்கு வேற வழியே இல்லைன்னா அதுக்கு நமக்கு வந்து அதை நம்ம பார்த்து பொறுமையா தான் செய்யணும். அதை வந்து 100% வந்து பண்ணி நிறைய பேருக்கு இந்த ஒரு ஃபெயிலியர் சந்திக்கவே செய்யுது. சோ அந்த வழக்குங்கிறப்போ இந்த பெண்களாலேயோ இல்ல ஆண்களாலேயோ கட்டிக்க போற துணையினாலேயே நமக்கு இந்த அவமானங்கள் ஏற்படுங்கிறது நிதர்சனமான உண்மை. இதுக்கு விதிவிலக்கு இல்லையா, இதுக்கு நமக்கு வந்து தப்பிக்க முடியாதுன்னா நீங்க கடனை அந்த பாவத்துல இருக்க கடன் அப்படிங்கிற பாவத்தை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த பாவத்துல இருந்து கொஞ்சம் நீங்க இந்த பிரச்சனை மத்த பிரச்சனைகள் நோய் பிரச்சனைகள் தப்பிக்கலாம். இல்ல இந்த வழக்கு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் தப்பிக்கலாமே தவிர முழுசும் தப்பிக்க முடியாது. ஏன்னா உங்களால சக்திக்கு மீறி கட்டவே முடியாத கடனை வாங்குற பட்சத்துல மட்டும்தான் இதுல இருந்து தப்பிக்க முடியும். ஆனா நீங்க அப்படி வாங்கினா நீங்க அதுல போய் கஷ்டப்பட்டுக்கீங்க. அதுவும் நம்மளால பண்றது சிரமம். நீங்க உங்க சக்திக்கு மீறி கடனை வாங்கி கட்டணுங்கிறது அதுவும் ஒரு வகையில் நீங்களே அவமானம் ஏற்படுத்திக்கிறது. கட்ட முடியாம போனா அது அவமானம். அந்த அவமானத்தை நீங்களே ஏத்துக்கிறது. நீ அடிச்சா 2 அடி நானே 1 அடி அடிச்சுக்கிறேங்கிற மாதிரி நம்ம அதை ஒரு விஷயத்த நம்ம பண்ணிக்க போறோம். இது ஒரு விஷயமா 6ஆம் அதிபதி செய்வார். சரிங்களா? இது மத்த லக்னங்கள் பாத்தீங்கன்னா வேற ஒரு ஆதிபத்தியமா வரும். இப்போ ரிஷப லக்னத்துக்கு 6 சுக்கிரனே வந்துருவாரு. அவர் தனக்கு நானே ஓரளவுக்கு தான் கெடுதல் பண்ணுவாரு. மிச்சதெல்லாம் ஓரளவுக்கு வருமானத்தை இல்ல இதை கொடுத்துருவாரு பெண்களால் ஆதாயத்தை. கடக லக்னத்துக்கு 6 குரு அவரே 9 ஆயிடுவாரு. சோ பாக்கியத்தையும் சேர்த்து கொடுத்துருவாரு. வெறும் கடனை மட்டும் கொடுக்காம கடனை விலக்கு இல்லாம இன்னொரு ஆதிபத்தியத்தை சேர்த்து கொடுக்கும்போது அதில் தப்பிச்சுறாங்க. அடுத்து நீங்க வந்து கன்னி லக்னத்துக்கு வந்தீங்கன்னா கன்னி லக்னத்துக்கு 6 பாத்தீங்கன்னா சனி. அவர் அவர் ஒரு வகையில பாதி யோகாதிபதி. 5 6 அவரே வரும்போது 5 வரும்போது
பிள்ளைகளால சில அவமானம் கொடுத்தாலும் சில அதிர்ஷ்டங்களும் கொடுக்கவே செய்வார். அவரோட வழி என்ன? சரிங்களா? அவரோட காரகத்துவம் வழி இல்ல. அவர் கொடுக்கவே செய்வார். தசாகரம். இது எல்லாமே அந்த தசாபுத்திகள்ல தான் நான் சொல்றேன். அடுத்து நம்ம வந்து கன்னிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, விருச்சிகத்துக்கு 6 கூடியவர் செவ்வாயே. செவ்வாயே அப்படிங்கும்போது, அவரும் கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் தனக்கு தானே அவங்க எடுக்கிற முடிவுகள் தவறா இருந்தாலும், சில நல்லதும் செஞ்சுட்டே போயிருவாரு. ஏன்னா, அவர் லக்னாதிபதியா இன்னொரு ஆதிபத்தியம் இருந்ததுனால. அடுத்து மகர லக்னத்துக்கு 6 கூடியவரா பார்த்தீங்கன்னா, புதன் வராரு. புதன் வந்து 9 கூடியவரா வரனால, கடன வாங்குறதுனால பாக்கியத்த அதிகப்படுத்த முடியும். சோ, அந்தந்த லக்னத்துக்கு என்ன தன்மையோ அதுக்கேத்த மாரி நீங்க வந்து விதிவிலக்குகள தேடிக்கலாம். கடைசி மீன லக்னத்துக்கு 6 கூடியவர் சூரியன் வருவார். ஒரே ஒரு ஆதிபத்தியம் தான். அது தந்தை வழியில இதெல்லாம் நமக்கு கொடுக்கும். ஆனா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இங்க விதிவிலக்கா மீன லக்னத்துக்கு சூரியன் நண்பராகவே இருந்தாலும், அந்த இடத்துல சில கெடுதல்கள் நடக்கவே செய்யும். அவர் வந்து மீன லக்னத்துக்கு 6 கூடையவர் 2ல வந்து உச்சம் அடையும்போது, த தன் குடும்பத்தாலேயே அசிங்கப்படுறது, தன் வாக்காலே அசிங்கப்படுறது எல்லாத்தையும் செய்யவே செய்வார். இது வந்து நண்பர் குருக்கு சூரியன் நண்பர் அப்படின்னாலும் 6ஆம் ஆதிபத்தியத்தை அவர் தான் பெற்ற ஆதிபத்தியத்தை செய்தே தீரும். அது நண்பர் தீய பகைவர் அப்படிங்கிற பாரபட்சமே கிடையாது. ஆனா அளவு மாறும். நண்பர்கள்னால கொஞ்சம் அளவு மாறும். இதுவே சூரியன் ஏதோ சுபரோட தொடர்புகள் இருந்துட்டா, இல்ல லக்ன அது 5க்கு திரிகோண அதிபதிகள் 5, 9 கூடியவர்களோட தொடர்புகள் 1, 5, 9 திரிகோண அதிபதிகள் தொடர்புகளை பெற்றுட்டா கொஞ்சம் அதோட துன்பங்கள் குறையும். இதுதான் இது என்னோட ஒரு புரிதல், சிறு புரிதல். இது நான் இங்க பதிவு பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நான் மற்றவங்களுக்கு பேசுறதுக்கு வழி விடுறேன். மிக நன்றி சதீஷ் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து கொடுத்தீங்க. அதாவது லக்னத்துல இருந்து ஒவ்வொரு லக்னத்துல இருந்து 6ஆம் அதிபதி வந்து எப்படி இருந்தா வந்து பிரச்சனைகள் வந்து கொடுக்கும். பெண் லக்னமா இருந்தா வந்து எது மாதிரி பிரச்சனைகள் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து, அதாவது பெண் லக்னமா இருந்தா வந்து நல்லதாகவும், ஆண் லக்னமா இருந்தா ஸோ பிரச்சனைகள் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு வந்து தெளிவா வந்து சொன்னாருங்க. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. அடுத்ததா வந்து அபி நல்லகுமார் சார். அபி நல்லகுமார் சார் வாங்க. சார் அபி நல்லகுமார் சார் வாங்க. உங்களோட கருத்து சொல்லுங்க சார். ஹலோ சார் வாங்க. அபி நல்லகுமார் சார். ஸோ அடுத்ததாக நம்மளோட பேசுறதுக்கு வந்து ஈரோட்டை சேர்ந்த திரு அபி நல்லகுமார் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சார் வாங்க. சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் சார். குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம் சார். நீங்க சதீஷ் சாரும் ராம்குமார் சாரும் எல்லாமே சொல்லிட்டீங்க. எனக்கு வந்து அதுக்கு மேல சொல்ல அதிகம் இல்லை. நான் ஒரு ஜோதிட ஆர்வலர் தான். இப்போதான் வளர்ந்துட்டு இருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்துக்கள் சொல்றேன். அதாவது லக்னாதிபதி போய் 6ஆம் இடத்தில் அமர்ந்து விட்டார். ஜாதகருக்கு வாழ்நாள் முழுவதும் கடன் இருக்கும். அப்படி கடன் இல்லை என்றால் நோய், வழக்கு, இது மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்து இருக்கும். அந்த லக்னாதிபதி என்ன செய்யறது, நல்ல தசாபுத்திகள் வந்தாலுமே ஏதாவது ஒரு சின்ன அளவுக்கு வட்டி கட்டி கொண்டு, ஒரு பேங்க் வட்டி, ஏதாவது ஒரு மினிமம் வட்டி கட்டி கொண்டு இருந்தா அவருக்கு அந்த நோயால படுத்து பெரிய ஆஸ்பத்திரி செலவுகளோ ஏதாவது செய்யாமல் அந்த கடன் சிறு அளவில் கட்டிக்கிட்டு வந்தா அவர் வாழ்க்கையில பெரிய துன்பங்களை அடைய மாட்டார் என்று கூற வருகிறது. மேலும் 6ஆம் பாவகம் வந்து 10ஆம் இடத்துக்கு 9ஆம் பாவகமாக வருகிறதா. ஒரு பாவகம் இயங்க வேண்டும் என்றால் அதில் முந்தைய பாவகம், அதாவது 6ஆம் இடத்துக்கு 12ஆம் பாவகமான 5ஆம் இடத்தை இயக்கினால் 6ஆம் பாவகம் நன்றாக இயங்கும். எந்த ஒரு ஜாதகத்திலையும் 5ஆம் அதிபதியோ 5ஆம் பாவக குலதெய்வ வழிபாடு, குழந்தைகளை பராமரிப்பது, இந்த மாதிரி முன்னோர்கள் வழிபாடு இதெல்லாம் செய்ய கொண்டு வரும் பொழுது தொழிலில் நல்லபடியா வரலாம் என்று கூற வருகிறது. மேலும் காலபுருஷ தத்துவத்துக்கு பார்த்தீங்கன்னா 3, 6, 8 செவ்வாய், 3, 6 புதன், காலபுருஷனுக்கு பாதகாதிபதியான சனி பகவான், இவங்க 3 பேரும் ஒரு ஜாதகத்தில் எங்க அமர்ந்திருந்தாலும் அந்த காரகத்துவங்களால் அவர்கள் ஜாதகர்கள் பாதிக்கப்படுவார்கள். மேலும் 6ஆம் அதிபதி 2ஆம் வீட்டிற்கு போய் அமர்ந்தால் அவர் வந்து வட்டி தொழிலோ அதிக முதலீடு போட்டு தொழிலை செய்தால் அவர் மிகவும் மோசமான நிலைக்கு வந்து விடுவார்.
எனவே ரொம்ப எளிமையான முறையில் உத்தியோகத்தில் பார்ப்பது தான் நல்லது. மேலும் 6ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று வலுவான நிலையில் இல்லாமல் சுபர்கள் பார்வை சுபர் சேர்க்கையோடு இருந்தால், நீசம் பெற்றிருந்தால் கூட அவருடைய திசைகள் ஒன்றும் பண்ணாது. மேலும் 10ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் 9ஆம் இடம் ஆகினால் அதற்கு முந்தைய பாவகத்தோட திசாபுத்தி 5ஆம் அதிபதியோட திசாபுத்தி நடக்கும் பொழுது 10ஆம் இடத்துக்கு அது 8ஆம் இடமாக வர்றதா, அந்த திசாபுத்தி காலங்கள்ல ஜாதகர் ரொம்ப கவனமாக இருந்தால் 6ஆம் இடம் உத்தியோகம் சிறு தொழில்கள் இதெல்லாம் சிறப்பாக நடக்கும். இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் சரியாக இருக்குங்க சார். இவ்வளவுதான் சார் என்னுடைய கருத்துக்கள். தவறுகள் இருந்தால் சுட்டிக்காட்டுங்க. இல்லை சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. டிஃப்ரெண்டாக இருந்ததுங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, நன்றி சார். நன்றி சார். கொஸ்டின் இருந்தால் கேட்கலாம் சார். சதீஷா, ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே சார். இதுல நம்ம பொதுவா நம்ம எடுத்துக்கிறது 6ஆம் அதிபதி எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கான பாவத்துக்கு வழியா அந்த 12 கட்டத்துக்கு என்ன ஒரு விஷயம் இருக்கோ, 1ஆம் இடம்னா உங்கள, 2ஆம் இடம்னா குடும்பம், அந்த மாதிரி 12 வீட்டுக்கும் உண்டான நல்ல பலனை கெடுப்பார், கெட்ட பலனை அதிகப்படுத்துவார். இது ஒண்ணு, எந்த சுபத்தோட இல்லாத போது. 2வது, அவர் பார்க்கும் இடத்தையும் 6ஆம் அதிபதி ஆதிபத்தியம் மூலமா கெடுக்கவே செய்வார். சோ அவர் நிக்கிற வீடு மட்டும் கிடையாது, 6ஆம் அதிபதி பார்க்கும் வீட்டையும் நம்ம கணக்கில் கொள்ளணும். எப்பன்னா அந்த தசாபதி நடக்கும்போது அதை பார்க்கணும். லக்னத்துல 6ஆம் அதிபதி உட்கார்ந்து தசை நடத்துறாருனாலே அவர் 6க்கு 8ல மறைஞ்சிட்டான்னு நம்ம அசால்ட் எடுக்க முடியாது. அவர் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவனால் மனைவியால் துன்பத்தை அனுபவிக்காம போகவே முடியாது. அவமானம் நம்ம தேடி வரவே செய்யும் என்பது நிதர்சனமான உண்மை. இது என்னோட சொந்த அனுபவம், அதனால நான் இங்க பதிவு பண்றேன். 6ஆம் அதிபதி எந்த வகையில துன்பத்தை கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுப்பாரு. சோ ஒரு சிறு சிறு விபத்து, சிறு சிறு நோய் இதெல்லாம் கொடுக்கறது இவர். தீரக்கூடிய நோயா எல்லாத்தையும் கொடுக்கறது 6ஆம் அதிபதி. தீரவே தீராத ஒரு நோய், ஒரு விபத்துல எந்திரிக்கவே முடியாதுன்னா அது 8ஆம் இட தொடர்பு இல்லாம நடக்கவே நடக்காது. அதனால 6ஆம் அதிபதிங்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு நல்லது. தேங்க்யூ சார். ஓகே, நன்றி சார். நன்றி. கொஸ்டின் இருந்தா கேட்கலாம் சார். இதுல சார் எனக்கு ஒரு கொஸ்டின் சார். இப்போ கேளுங்க. 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருந்தாலோ இல்லை 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்தாக இருந்தாலோ அவர்களுக்கு கடத்துறதுக்கு சுகவீனமோ சண்டை சச்சரவுகளோ வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா சார்? இருக்கு சார், வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் 6, 7 ஒண்ணுக்கு ஒண்ணு மாறி இருந்தாலும், ஆமா, மாறி இருந்தா பிரச்சனை இருக்குங்க சார். இல்லாட்டி நோய் வாயில படுத்திருப்பாங்க, நோயாளியான மனைவி, இந்த மாதிரி இது வர்றதுக்கு நோயாள பிரச்சனை இல்லை வழக்காத பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படும். சில இடங்கள்ல டைவர்ஸ் வரைக்கும்லாம் கூட போயிருக்கு எனக்கு தெரிஞ்சவங்க. அதான் சார், வழக்கு அது 7ல போய் வளர்த்து இருந்தாலோ அந்த மாதிரி இருந்தா குடும்பம். அது இந்த கேது ராகு 6, 7 எல்லாம் இருந்துட்டா ரொம்ப ஆமா, அது தொடர்பு பெற்றுச்சு அப்படின்னாலே பிரச்சனை தான். 6 கூட தொடர்பு வந்துட்டா இன்னும் கேதுனாலே சட்ட சிக்கல், ராகுனாலே பிரச்சனைகள் இதெல்லாமே கொடுத்துருங்க. ராகு விபத்துகள் கொடுப்பான். இப்போ மிதுன லக்னம் எடுத்துட்டா 6 கூடைய செவ்வாய் 7ஆம் இடத்துல அமர்ந்து அதோட கேது அமர்ந்துட்டா சொல்லவே வேண்டியதில்லை. நிச்சயமா அவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள் வந்து. புதன் செவ்வாய் உங்களுக்கு பகை தானே. 6ஆம் அதிபதி புதனுக்கு செவ்வாய் பகைங்க. சோ அதுவும் ஒரு காரணம் இருக்கு. ஆமா, அப்போ ரொம்ப பிரச்சனை பெருசா தான் இருக்கு. இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள்ங்கிறது ஏதாவது இருக்குங்களா சார்? அந்த மாதிரி அதுக்கு 7ஆம் இடம் தான் பரிகாரங்க. இப்போ நீங்க மிதுன லக்னம் சொன்னீங்க, செவ்வாய் விருச்சிகத்துல இருக்கிறான். ஸோ அதுக்கு 7ஆம் இடம் பார்த்தீங்கன்னா ரிஷப வீடு. ரிஷபம் தான் பரிகாரங்க. உணவு சம்பந்தப்பட்டது. ஸோ வெள்ளிக்கிழமைன்னு லட்சுமி வழிபாடு பண்றதெல்லாம் நல்லது. இதுதான் பரிகாரமா சொல்லாங்க. நன்றி சார். நன்றி சார். சரி சார். சார் இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இல்ல இன்னொரு பாயிண்ட் மட்டும்
அதாவது சதீஷ் சார் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. 6ஆம் அதிபதி 6, 8, 12 தான் ஒரு வகையான யோகம் இல்ல. அது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்கும்னா விபரீத ராஜயோகம். 6ல ஆட்சியா இருந்தாலும் இல்ல 6 குடையவன் 8ல போய் 8 குடையவனோட சேர்ந்து அந்த 8 குடையவன் ஆட்சியாகி 6 குடையவன் சேர்ந்திருந்தாலும் விபரீத ராஜயோகம். இல்ல இந்த 6, 8, 12 ஏதாவது இந்த 3 வீட்டுல ஒருத்தர் ஆட்சியாகி மத்த 2 பேர் கூட இருக்காங்கன்னு விபரீத ராஜயோகம் இந்த 3 பேர் தசாபுத்தி நடக்கும்போது நடக்கும். அது என்ன விபரீத ராஜயோகம் ஏற்படும்னா, ஒரு கணவர் கவர்மெண்ட் வேலையில் பாக்குறாரு, மனைவி படிக்காதவங்க இல்ல ஓரளவுக்கு படிச்சவங்க, அந்த கணவன் அளவுக்கு திறமை இல்ல, ஓரளவுக்கு தான் இருக்குன்னாலும் கணவன் ஒரு விபத்துல இழந்து அந்த அரசு வேலையை அந்த மனைவிக்கு கிடைக்க செய்ததான் விபரீத ராஜயோகம். இப்போ கணவன் இறந்தது விபரீதம், அந்த இழப்பை சரி கட்ட முடியாது. ஆனா அந்த கணவன் பார்த்துட்டு இருந்த வேலையை மனைவிக்கு கிடைக்க வைக்கும். சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒண்ணு இழந்து அது துன்பப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்லது நடக்கும். சோ ஒரு முக்கியமான உறவை இது பண்ணி அது மூலம் இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கிறது. இதெல்லாம் வந்து விபரீத ராஜயோகம் தான் குறிக்கும். இது மூலமா நிறைய பேருக்கு வந்து டக்குன்னு வந்து சாதாரணமா இருப்பாங்க, டக்குன்னு பெரிய ஆளா ஆயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களுக்கு கஷ்டங்கள் துயரங்களும் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, டக்குன்னு பெரிய ஆள் ஆயிடுவாங்க. உதாரணத்துக்கு முதலமைச்சர்களாக இருக்கட்டும், இல்ல இன்றைய பிரதமராக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் இந்த ஒரு அமைப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மன்மோகன் சிங்க்கும் திடீர்னு இந்த ஒருத்தரை கொண்டு போய் உச்சாரணையில அவர் பிரதமர்னு நிக்க வச்சாங்க. ஸோ இதுக்கெல்லாம் விபரீத ராஜயோகம் தான் முக்கியமான காரணம். ஸோ இதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும், அந்த யோகம் எப்படி ஏற்படுங்க. ஸோ ஒரு நல்லது நடக்கும்போது அது கெட்டது பண்ணாம நல்லது பண்ணாது அப்படிங்கறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் சார். சார் ஒரு சந்தேகம். இப்ப வந்து 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 2 பேர் இப்ப 8ஆம் அதிபதி வந்து 6ஆம் அதிபதி சாரம் வாங்கி இருந்தாலோ அதுவும் ஒரு இப்ப மிதுன லக்னம் சார், அதே மிதுன லக்னத்துக்கு 8 குடை சனி 8லயே ஆட்சி பெற்று அவிட்டம் சாரம் 1ஆம் பாவ சாரம் வாங்கியிருக்காருன்னா 6 குடை செவ்வாய் சாரம், அது வந்து அந்த யோக பலனை தருங்களா, அந்த விபரீத ராஜயோகம்? அது சார் ராம்குமார் சார் கூட அதை எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா இருக்கும். அதான் சார், அது விபத்தையும் கொடுக்கும். ஏன்னா சனி செவ்வாய் தொடர்பு இருக்குல்ல, அது கண்டிப்பா விபத்தை கொடுக்கும். விபத்தை கொடுத்து அது மூலமா சின்ன அளவு லாபத்தை கொடுக்கும். சுபர்களா இருந்தா லாபம் அதிகமா இருக்கும். புரியுதுங்களா? அவர்கள் விபத்தை செய்தது, அவங்க கெட்டவங்க கெட்டதை செய்தா அதிக விருப்பப்படுவாங்க. அது தொடர்பு பெறக்கூடாது. 6, 8 தொடர்பு பெறக்கூடாது. பெற்றுட்டால் லக்னாதிபதி வலுவா இருக்கணும். லக்னாதிபதி வலுவா இருந்தாதான் வர துன்பங்களை சமாளிக்க முடியும். எந்த பக்கம் எப்படி பிரச்சனை வருதுன்னா திடீர்னு வரும். 8 குறையும் திடீர்னு எல்லாத்தையும் திடீர்னு உயரத்துல இருந்து கீழே தள்ளி விடணும் 8ஆம் இடம். அதுக்கு துணை போறது 6ஆம் இடம். அதனால அவமானத்தை கொடுக்குறது 6ஆம் இடம். சோ 2 சேர்ந்துட்டா, சோ இதை சமாளிக்கிறதுக்கு லக்னாதிபதி வலுவா இருக்கணும். லக்னாதிபதி வலு குறைஞ்சிட்டா ஜாதகம் ரொம்ப கஷ்டம். இது நட்சத்திர இணைவுனால அதோட அளவு கம்மி. இதே கிரக இணைவா இருந்தா ரொம்ப கஷ்டம். அது 2மே பகை வீட்டில் இருக்கு, ராகு கேதுவோட சேர்ந்து இருக்குன்னா அதோட பாதிப்புகள் அதிகம். சோ அதோட அளவீடுகளை நம்ம வந்து கரெக்டா நகர்த்தி பார்க்கணும். அது அவங்களோட பலம் என்னங்கிறத நம்ம பொருத்தி பார்த்ததான் நம்ம அந்த முடிவுக்கு வர முடியும். சார் இன்னொரு டவுட் சார், இப்ப 6 குடையவன் 8 குடையவன் 10 குடையவன் அந்த அதிபதிகள் வந்து சுயசாரம் வாங்கி இருக்கிறது வந்து நல்லதுங்களா, அது வந்து வலுவுங்களா இல்ல வலு குறைவுங்களா? கேது எந்த வீட்டுல இருக்காருன்னு பாக்கணும் சார். அதான் சார், கேது இப்ப நட்சத்திர நாதன் எந்த வீட்டுல இருக்காருன்னு பாக்கணும். முக்கியமா ராகு கேது தான் இருக்க வீட்டு அதிபதியை போல செயல்படுறவங்க. சரிங்களா? பொதுவா ராகு கேது சாரத்துல இருக்கும் போதே வந்து அவங்களுக்கு பூர்வ ஜென்ம கர்மா தொடரும்னு அர்த்தம். சரிங்களா? அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த அளவீடுகள் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இப்ப மத்த கிரகத்துக்கு அந்த ஆதிபத்தியத்தை வச்சு கணக்கிடலாம். ஆனா ராகு கேதுகளுக்கு பூர்வ ஜென்ம கர்மாவை கண்ணி பண்றதா ஒரு மேட்ரு. சரிங்களா? 2வது, அவங்க எந்த வீட்டுல இருக்காங்க, அந்த வீட்டு அதிபதி எந்த மாதிரி வலுவில் இருக்காரு அப்படிங்கறது நம்ம கணக்கெடுக்கணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்போ 6ஆம் அதிபதியான மேஷ லக்னம் 6ஆம் அதிபதியான புதன் வந்து மேஷத்திலேயே கேது நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கலாம். இல்ல மிதனத்துல போய் ராகுவோட நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கான்னு வச்சுக்கோங்க. ராகு போய் 8ல போய் உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம். 6, 8 தொடர்பு வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி அவர் 9ல போய் பண்ணிட்டாரா, பாக்கியம் கடன் வாங்கி பாக்கியம் அடைய போறாருன்னு அர்த்தம். அந்த குரு இன்னும் கொஞ்சம் வலுவா இருக்கணும், நீசமா இருக்கக்கூடாது. புரியுங்களா?
ஸோ அவங்க போய் நிக்கிறதுக்கு அந்த டெபாசிட்டர் எப்படி வலுவா இருக்காங்க அதையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். புரிஞ்சா சார்? சார் புரிஞ்சுது சார். சார் இப்ப அதே மிதுன லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா ஆறுக்குடைய செவ்வாய் சார், அவருடைய சாரம் வந்து 8ஆம் இடத்துல வருது, அவிட்டம். அதுல போய் அந்த ஆறுக்குடைய செவ்வாயை அமர்ந்துட்டாருன்னா, ஆனா அந்த இடம் உச்சம் பெற்ற இடமா இருக்கு. இருந்தாலும் அந்த இடம் 8ஆம் பாவகமா வந்தா அது எப்படி சார் இருக்கும்? சுயசாரம் வாங்கிட்டனால உச்ச பலனை கொடுப்பாருங்களா, இல்ல 8ஆம் இடத்து ஆதிபத்திய பலனை கொடுப்பாருங்களா அந்த சார் லக்னத்துக்கு? அதான் சார் சொல்றேன். ஒரு லக்னத்துக்கு 6 8 அதிபதிகள் லக்னத்துக்காட்டில் வலுவா இருக்கக்கூடாது. 6 8 அதிபதிகள் வலுவாயிட்டாங்க, லக்னாதிபதியை காட்டணும்னா வாழ்க்கை பூரா கஷ்டப்பட போறாங்க தொழில் செஞ்சு, இல்ல கடன் வாங்கி கஷ்டப்பட்டு ஏமாற போறாங்கன்னு அர்த்தம். செவ்வாய்க்கு விபத்துக்காரன் 8ல போய் தொடர்பு வரும்போது விபத்து கண்டத்தை அடிக்கடி கொடுப்பாரு. சரிங்களா? ஏன்னா அவர் காலபுருஷன் 8ஆம் அதிபதி வேற எல்லாம் ஒரு விபத்து, செவ்வாய்னால விபத்து. சரிங்களா? நம்ம சதீஷ் இது பல இடங்கள் சொல்லியிருக்காரு. செவ்வாய் வீடுகளை தொடர்பு பெற்ற கிரகங்கள், அதாவது செவ்வாய் வீடுகளான விருச்சிகத்துல தொடர்பு பெற்ற கிரகங்கள் எந்த கிரகமா அந்த தசை நடத்தினாலும் விபத்தை கொடுக்காம போறதில்லைன்னு சதீஷா சொல்லியிருக்காரு ஆல்ரெடி. ஸோ அந்த மாதிரி செவ்வாய் அந்த இடத்துல காலபுருஷன் கெட்டுக்குரியவர் அந்த லக்னத்துக்கு 8ல இருக்கும்போது இன்னும் அவர் கொஞ்சம் அந்த 8ஆம் அதிபதி 6க்குரிய வேலை 8ஆம் வீட்டு வழியா செய்வார். திடீர்னு கடன் வாங்க வைப்பாரு, திடீர்னு தலைமுறை வாங்க வைப்பாரு, நிறைய அவமானத்தை கொடுப்பாரு. ஏன்னா மிதலுக்கு வரவே கூடாத வலுவடையவே கூடாதவன் வலுவடைகிறான். சரிங்களா? அது பாவர் வீடு வேற, சனி பாவர் வீடு. அந்த வீட்டுல போய் வலுவடையும் போது அந்த முக்கியமா அந்த இடத்துல அவரோட நட்சத்திரம் இருக்கும்போது அவரை ஜாதகர் எதிரிகளை சமாளிக்கவே முடியாது. பணத்தை வாங்கி தலைமறைவாயிருவாரு. அவங்கள தேடிக்கிட்டு இருப்பாங்க அந்த ஜாதகரை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செவ்வாய் சிறப்பா செஞ்சிருவாரு அந்த தசா வரும்போது, அந்த புத்தி வரும்போது. சார் இப்ப அவரே 2 ஆதிபத்தியம் 6க்கு உடையவர், 11க்கு அவரே உடையவர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனி 8க்கும் 9க்கு உடையவர் அந்த லக்னத்துக்கு. அப்ப வந்து இதை எப்படி சார் பலன் எடுத்துக்கிறது? அது அவர் 2வது ஆதிபத்தியத்தோட பலனை செய்யாமே போயிடுவாங்களா, இல்ல இல்ல காலங்கிறது இப்ப அப்படி நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வெளியூர், அதாவது 6 8 தொடர்பு வந்துட்டாலே நீங்க வெளியூர் போறது நல்லதுங்க. அந்த திசாபுத்திகள் நடக்கும்போது உள்ளூர்ல இல்லாம நீங்க வெளியூர் போயிட்டாங்கன்னா இந்த பாதிப்புகள் குறைஞ்சு அது வந்து விபரீத ராஜயோகமா வந்து கொடுக்குங்க. ஸோ 6 கூடயும் 8 தொடர்பு இப்படி இருந்துச்சுன்னா வந்து, அதாவது அந்த திசாபுத்திகள் வந்து நடக்கும்போது வந்து உள்ளூர்ல இருந்தீங்கன்னா வெளியூர் போறது வந்து நல்லது. அது ரொம்ப தூர தேசம் போயிட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லது. அதுல ஃபாரின் போறது விதிவிலக்கும் இது மாதிரி எல்லாம் போயிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையே வந்து இருக்காதுங்க. சார் சொல்லுங்க. அதான் சார் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அவர் 11ஆம் வீட்டு பலன் செய்ய மாட்டார்னா செய்வார், குறைவா தான் செய்வார். அவர் வந்து மகரத்துல இருந்து 4ஆம் பார்வையா 11ஆம் வீட்டை பார்த்துருவார், செய்வார், பிற்பாதையில செய்வார். சரிங்களா? ஏதாவது நன்மை கஷ்டப்பட்டு தான் கொடுப்பாரு. ஏன்னா அவருக்கு அந்த லக்னத்துக்கு நண்பர் கிடையாது. இது எப்படின்னா உச்சம் அடைஞ்சு அவர் பாதிக்காம இருக்கணும்னா அந்த வீடு கொடுத்தவன் நீசமாகணும், அஸ்தங்கமாகணும். அந்த உச்சமான பலனா அவர் செய்ய பெருசா கெடுக்காம இருக்கணும்னா அவர் நிக்கிற ஸ்டூல உருகுற மாதிரிதான் அந்த வீடு கொடுத்தவனோட தேரி. அந்த தேரிப்படி வீடு கொடுத்தவன் வலு இல்லைன்னா உச்சம் வேஸ்ட். சரிங்களா? அப்போ உச்ச வீட்டுல அமர்ந்த கிரகங்கள் தான் நன்மை செய்யும். அப்போ செவ்வாய் வீடுகள் அமர்ந்த கிரகங்கள் தான் நன்மை செய்யும். சரிங்களா? ஏன்னா அது உச்சம். அந்த செவ்வாய் வீட்டுல உட்கார்ந்த செவ்வாய் தான் உச்சமே தவிர, உச்சமடைந்த செவ்வாய் அந்த வீட்டு அதிபதியான சனி போய் நீச்சம் அடைஞ்சு பரிவர்த்தனை ஆனா பெரிய கெடுதல் இருக்காது. ஏன்னா 8 11 பரிவர்த்தனை. அப்போ அதுல ஏதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு அதெல்லாம் லாபம் ஏற்படும். சரிங்களா? ஆனா அது தீய வழியில தான் இருக்கும். திடீர் லாட்டரி சீட்டு இதெல்லாம் ஏற்படும். திடீர்னு ஏதோ ஒரு குறுக்கோளியில போய் ஒரு கடத்தல் பண்றது இதெல்லாம் பண்றது அதுதான். ஆனா அது பின்னாடி வரும்போது செவ்வாய் ராகு சனி வரும்போது பெருசா ஆப்படிக்கும். சரிங்களா? ஏன்னா இவர் இங்க போயிருவாரு, அங்க 8ஆம் இடத்துக்கு சனி போயிருவாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது பிரச்சனையை கொடுத்துருவாரு, அவர் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாரு. புரியுதுங்களா? நன்றி சார், நல்ல விளக்கம் சார். ஓகே சார். ஓகே நன்றி சார். நன்றி சார். முடிச்சுக்கலாங்களா?
ஓகே சார். ஓகே. இதுக்காரும் அமைதி காத்த அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று இன்புற்று வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு தலைப்பில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சார் சதீஷ் சார் வணக்கம். அந்த யூடியூப்போட பேர்களை மட்டும் கொஞ்சம் லிங்க்ல போடுங்க சார். ஓகே சார், ஓகே. அதை நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நன்றி. ஓகே சார், ஓகே. நன்றி சார், நன்றி. நன்றி சதீஷ் சார். நன்றி எல்லோருக்கும். மீண்டும் அடுத்த சந்திப்போம். ராம்குமார் சாருக்கு நன்றி.